ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. மத்திய கிழக்கின் புதிய இராணுவ சமன்பாடுகள், எகிப்தின் எல்லையில் பயிற்சியும் ஸ்ரீலின் அமீரக கூட்டணியும் மிகப்பெரிய கேள்விகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் பல தசாப்தங்களாக நிலவி வந்த உறவுகளையும் பாதுகாப்பு உத்திகளையும் அடியோடு மாற்றியமைத்து வருகிறது. சமீபத்திய நிகழ்வுகளின் அடிப்படையில் எகிப்தின் இராணுவ நகர்வுகள் மற்றும் ஸ்ரீல் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மையப்படுத்தி நாங்கள் சில கேள்விகளையும் பதில்களையும் பார்க்கலாம். எகிப்தின் எல்லை பயிற்சியும் ஸ்ரேலினுடைய அச்சமும். நீண்ட காலமாக அமைதியாக இருந்த ஸ்ரேல் எகிப்து எல்லையில் தற்போது ஒரு பரபரப்பான சூழல் உருவாக்கியுள்ளது. எகிப்திய இராணுவம் ஸ்ரேலிய எல்லை வேலுக்கு அருகில், அதாவது வரும் 100 மீட்டர் தொலைவில் நேரடி துப்பாக்கிச் சூட்டு பயிற்சியை நடத்துகிறது. நிச்சயமற்ற ஒரு சூழல். இந்த பயிற்சி ஆஸ்திரேலிய இராணுவம் அனுமதி அளித்திருந்தாலும் எல்லையோருக்கு ஆஸ்திரேலிய குடியிருப்பாளர்கள் மத்தியில் ஒரு பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்னதாக நிகழ்ந்ததை போன்றே தற்போதும் எல்லையில் சந்தேகத்திற்குரிய நபர்களின் நடமாட்டம் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக அவர்கள் அஞ்சுகிறார்கள். எகிப்திய அதிபர் அப்தெல் ஃபத்தா எல்எல்சி பிராந்தியத்தினுடைய இறையாண்மை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். எகிப்தின் எல்லைகளுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் எந்தவொரு முயற்சியையும் முறியடிக்க தயாராக இருப்பதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் அயன்டோம் ஒரு வரலாற்று மைல்கல். மத்திய கிழக்கு வரலாற்றிலேயே முதல் முறையாக இஸ்ரேல் தனது அதிநவீன அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பை மற்றொரு நாட்டின் பாதுகாப்பிற்காக நிலைநிறுத்தியுள்ளது. ஈரானுடனான மோதல் உச்சகட்டத்தை எட்டிய போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்புக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஈரானால் ஏவப்பட்ட சுமார் 550 ஏவுகணைகள் மற்றும் 2200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அமீரகத்தின் வான் பாதுகாப்பு திறனை சோதித்தன. இந்த நெருக்கடியான நிலையில் இஸ்ரேல் தனது தொழில்நுட்பத்தையும் இராணுவ வீரர்களையும் அமீரக மண்ணுக்கு அனுப்பி வைத்தது. 2020 ஏற்பட்ட ஆபிரகாம் உடன்படிக்கை தூதரக ரீதியிலான உறவை ஏற்படுத்திய நிலையில் தற்போதைய போர்ச்சூழல் அதனை ஒரு வலுவான இராணுவ கூட்டணியாக மாற்றியுள்ளது. ஆபத்து காலத்தில் உதவிய இஸ்ரேலை அமீரகம் மறக்காது என்று அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கும் அளவுக்கு இந்த உறவு நெருக்கமடைந்துள்ளது. அதிபர் சிசியின் எச்சரிக்கையும் அமைதி அளிப்பும். பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் எகிப்து அதிபரின் உரை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. வரைபட மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய கிழக்கின் புவிசார் வரைபடத்தை மாற்றவோ அல்லது நாடுகளின் இறையாண்மையை சிதைக்கவோ நடக்கும் முயற்சிகளை எகிப்து வன்மையாக கண்டித்திருக்கிறது. காசா பகுதியில் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்றும் பலஸ்தீனர்களை அவர்கள் நிலத்திலிருந்து வெளியேற்றும் எந்த ஒரு திட்டத்தையும் எகிப்து ஒருபோதும் ஏற்காது எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியமானது தற்போது ஒரு தீர்மானமிக்க காலகட்டத்தை எட்டியுள்ளது. ஒருபுறம் அண்டை நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு ரீதியிலான அச்சங்கள் நீடித்தாலும் மறுபுறம் ஈரான் போன்ற பொதுவான அச்சுறுத்தல்களை சமாளிக்க இஸ்ரேல் அரபு நாடுகளும் கைகோர்த்து வருகிறது. இந்த இராணுவ மாற்றங்கள் வரும் காலங்களில் பிராந்தியத்தின் அரசியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதி. ஈரானின் புதிய தலைமை மற்றும் பிராந்திய தாக்கம். தலைமை மாற்றம். 2026 பிப்ரவரி இறுதியில் நிகழ்ந்த இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி மற்றும் மூத்த இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இது ஈரானின் உள்நாட்டு அரசியலிலும் அதன் நிழல் போர் உத்திகளிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதனால் ஈரான் தனது பதிலடி நடவடிக்கையாக ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக மூடியது. இது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாட்டை உருவாக்கியதுடன் கடல்சார் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கியது. ஜோர்தானின் வான் பாதுகாப்பு போர். மின்னில்வேக தாக்குதல்களில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலில் ஜோர்தான் ஒரு முக்கிய களமாக மாறியது. 2026 மார்ச் மாதத்தில் மட்டும் ஜோர்தானை நோக்கி ஈரான் சுமார் 119 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியது. அமெரிக்க உதவியுடன் ஜோர்தானிய விமானப்படை 100க்கும் மேற்பட்ட ஏவுகணையை நடுவானில் அளித்தது. இருப்பினும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்காவின் தாட் ரேடர் தளம் ஈரானிய தாக்குதலில் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. எகிப்தின் வளைத்தல் உத்தி. இராணுவ குவிப்பு. சினாய் தீபகற்பத்தில் எகிப்து தற்போது சுமார் 40,000 வீரர்களை நிலைநிறுத்தியுள்ளது. இது முன்னெப்போதும் இல்லாத அளவிலான இராணுவ குவிப்பாகும். ஆப்பிரிக்காவின் கொம்பு, அதாவது எகிப்தின் தனது கவனத்தை செங்கடல் மற்றும் ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதிக்கு திருப்பியுள்ளது. எத்தியோப்பியாவின் கடல்சார் ஆதிக்கத்தை தடுக்கவும் செங்கடல் பகுதியில் இஸ்ரேலினுடைய செல்வாக்கை குறைக்கவும் எகிப்து அங்கு தனது மிகப்பெரிய கடற்படை தளத்தை அமைத்து வருகிறது. லெபனானின் புதிய போர்முறை. ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்கள். ஹிஸ்புல்லா அமைப்பு தற்போது ஃபைபர் ஆப்டிக் FPV ட்ரோன்களை பயன்படுத்த தொடங்கியது. இவை ரேடியோ அலைவரிசை மூலம் கட்டுப்படுத்தப்படாததால் இஸ்ரேலினுடைய ஜாமர் கருவிகளால் இவற்றை தடுக்க முடியவில்லை.
ஏப்ரல் 2026 இந்த தொழில்நுட்பம் மூலமாக ஆஸ்திரேலிய டேங்கிகள் இலக்கு வைக்கப்படுகிறது. இப்படியான ஒரு நிலையில் காசா மற்றும் லெபனானின் எல்லைகளில் நிலைமையை சீர் செய்ய சர்வதேச நிலைநிறுத்தப்படை உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தோனேசியா, மொரோக்கோ, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் படைகளை அனுப்ப முன்வந்துள்ளன. இது மத்திய கிழக்கில் மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்திற்கு மாற்றாக ஒரு புதிய சர்வதேச கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. இந்த தரவுகள் தற்போதைய பதற்றமான சூழலில் இராணுவ தொழில்நுட்பம் மற்றும் நாடுகளுக்கு இடையிலான கூட்டணிகள் எவ்வாறு உருவாக்கப்படும் என்பதை தெளிவாக காட்டும். தேசங்களின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு. ஆஸ்திரேலியா அயன்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிலைநிறுத்தப்பட்டதானது இனி நாடுகளின் பாதுகாப்பு என்பது அதன் எல்லைகளுக்குள் மட்டும் முடிந்துவிடவில்லை என்பதை உணர்த்துகிறது. இது வெறும் தொழில்நுட்ப பகிர்வு அல்ல, மாறாக பொதுவான எதிரியான ஈரானுக்கு எதிராக அரபு மற்றும் ஜூத நாடுகள் தங்களின் வரலாற்று பகையை துறந்து பாதுகாப்பு பங்காளிகளாக மாறியுள்ளதன் உச்சகட்டம். அமைதிக்கும் ஆதிக்கத்துக்கும் இடையிலான எகிப்தின் நிலைப்பாடு. எகிப்தின் எல்லை பயிற்சிகள் அந்த நாடு ஒருபுறம் பிராந்திய அமைதிக்காக பேசினாலும் மறுபுறம் தனது இராணுவ வலிமையை எந்த நேரத்திலும் பிரயோகிக்க தயாராக உள்ளதை இஸ்ரேலுக்கு உணர்த்தும் மின் அச்சுறுத்தலாகும். ஜனாதிபதி சிசியினுடைய உரை பலஸ்தீன விவகாரத்தில் எகிப்து ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்பதை, பிராந்திய வரைபடத்தை மாற்றும் எந்தவொரு முயற்சியும் அனுமதிக்காது என்பதையும் தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது. புதிய உலக ஒழுங்கும் தொழில்நுட்ப போரும். ஹிஸ்புல்லாவின் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்கள் மற்றும் இஸ்ரேலினுடைய அதிநவீன வான் பாதுகாப்பு முறைகள் என மத்திய கிழக்கு ஒரு ஆயுத பரிசோதனை கூடமாக மாறியுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் நேரடி தலையீடு குறைந்து பிராந்திய நாடுகளை தங்களுக்குள் கூட்டணிகளை உருவாக்கிக் கொள்கிறது. எதிர்காலத்தில் ஆசிய மற்றும் அரபு நாடுகளின் புதியதொரு அதிகார மையத்தை உருவாக்கும் என்பதற்கான முன்னோடியாகும். முடிவாக, மத்திய கிழக்கு என்பது இப்போது வெறும் மத ரீதியான அல்லது இன ரீதியான மோதல்களுக்கான களம் அல்ல. அது நவீன தொழில்நுட்பம், எரிசக்தி, அரசியல் மற்றும் இருதலுக்கான இராணுவ உத்திகள் மோதிக்கொள்ளும் ஒரு சிக்கலான சதுரங்க களம். இந்த புதிய இராணுவ சமன்பாடுகள் பிராந்தியத்தில் ஒரு நிரந்தர அமைதியை கொண்டு வருமா அல்லது இன்னும் பாரிய யுத்தத்திற்கு வித்திடுமா என்பது வரும் மாதங்களில் வல்லரசு நாடுகளின் நகர்வுகளிலேயே தங்கியுள்ளது என்றும் சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இவற்றை எப்படி கவனித்துக் கொள்வது, எப்படி அடையாளப்படுத்துவது, எப்படியான வகைக்குள் உட்படுத்திக் கொள்வது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கடினமான விடயமாகும். குறிப்பாக சொல்லிக்கொண்டால் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளும் அதன் பங்காளிகளான இஸ்ரேல் போன்ற நாடுகளும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மறுபுறம் ஈரான் தன்னுடைய தாக்குதல்களையும் தன்னுடைய பங்காளிகளாகவும் தங்களுடைய புரட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஹூதிகளை ஆதரிப்பதும் அவர்களை ஆயுதம் கொடுத்து வளர்ப்பதும் மிகப்பெரிய மிக மோசமான உலக ஒழுங்கிற்கு வித்திடுகிறது என்பது மாத்திரம் உண்மையாகும். ஆகவே இரண்டு தரப்புகளும் மேற்கொள்கின்ற இந்த நடவடிக்கைகள் உலக அமைதிக்கு மாத்திரமல்லாமல் உலகத்தின் இருப்பிற்கும் உலக நாடுகளின் பொருளாதார தேவைகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக காணப்படுகிறது. இதை எப்படி உலகம் சமாளிக்கப் போகிறது என்பதையும் இதை எப்படி உலக நாடுகள் எதிர்கொள்ளப் போகிறது என்பதையும் பொறுத்தே உலகத்தின் எதிர்கால இருப்புகள் தங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். ஆக மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மிக மோசமான சூழ்நிலையை உலகம் எதிர்கொள்ளப் போகிறது என்பதையும் மறுக்க முடியாது. எப்படியானாலும் இதை எப்படி உலகம் சமாளிக்கப் போகிறது என்பதுதான் இப்போது இருக்கும் மிகப்பெரிய கேள்வியாகும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.